ஹே, குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி போடுவோம் அப்படி சொல்லிட்டு போடுறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்ன தான் நீ போட்டாலும் யார் உன்னைய ஃபாலோ பண்ண போகிறா அப்படி தானே சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்னைய பார்த்து 4 பேர் சமைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். குறை சொன்னாலும் சந்தோஷம் தான். கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இன்றைக்கி ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி தூவி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இது டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடையில் வந்து போய் தந்தூரி சிக்கனுக்கு கட் பண்ணி கொடுக்குற மாதிரி கறியை கட் பண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அது ரெண்டும் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும். சரியா எனக்கு வெயிட் தெரியல. அதில் வந்து நல்லா வந்து பட்டிட்டிங்கரிங்லாம் பார்த்து நல்லா பூசி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி செம்மையாக ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரில் பேனில் அதை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நல்லா சுட்டுக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே பிளாக் கலரில், அதாவது சுட்ட கலர் வந்து தெரியணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இனிமேல் கடைக்கெலாம் நீங்கள் போகாதீங்க, வீட்டிலேயே இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. வேறு என்ன, எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா? பாய்.